பொறுப்பாளி யார்? பரிகாரம் என்ன? தெய்வத்தின் குரல். முதல் பாகம். வைதீக மதம். பொறுப்பாளி யார்? பரிகாரம் என்ன? ஜாதி என்றாலே மகா அநாகரிகமான ஏற்பாடு என்று இப்போது அரசியல் கட்சிக்காரர்கள், படித்தவர்கள் எல்லோரும் கருத்து கொட்டும்படியாயிருப்பதற்கு யார் காரணம்? ஒரு நல்ல அமைப்பு சீர்குலைந்து விழுவதற்கு யார் பொறுப்பாளி என்று ஒரு கேள்வியை எழுப்பினேன் அல்லவா? அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன். வர்ண தர்மத்தை பற்றி தப்பான அபிப்பிராயம் உண்டாக்கியிருப்பதற்கு பிராமணன்தான் காரணம். யுகாந்தரமாக ஆத்மஸ்ரேயசும் தேசக்ஷேமமும் லோகக்ஷேமமும் தந்து வந்த தர்மம் குலைத்து போனதற்கு பிராமணன்தான் பொறுப்பாளி. பிராமணன் தன் கடமையாகிய வேத அத்தியாயனத்தையும் கர்மானுஷ்டானத்தையும் விட்டான். கடமையை விட்டான், அப்புறம் ஊரை விட்டான், கிராமங்களை விட்டு பட்டணத்துக்கு வந்தான். தனக்குரிய ஆசாரங்களை, அதன் வெளி அடையாளங்களை விட்டான். கிராப் வைத்து கொண்டான், ஃபுல் சூட் போட்டுக்கொண்டான். தனக்கு ஏற்பட்ட வேத படிப்பை விட்டு வெள்ளைக்காரனின் லௌகீக படிப்பில் போய் விழுந்தான். அவன் தருகிற உத்தியோகங்களில் போய் விழுந்தான். அதோட அவனுடைய நடை, உடை, பாவனை எல்லாவற்றையும் காப்பியடித்தான். வழி வழியாக வேத ரிஷிகளிலிருந்து பாட்டன் அப்பன் வரை ரட்சித்து வந்த மகோன்னதமான தர்மத்தை காற்றிலே விட்டுவிட்டு வெறும் பணத்தாசைக்காகவும் இந்திரிய சௌக்கியத்துக்காகவும் புதிய மேல்நாட்டு படிப்பு, சயின்ஸ், உத்தியோகம், வாழ்க்கை முறை, கேளிக்கை இவற்றில் போய் விழுந்துவிட்டான். சாஸ்திரங்கள் இவனுக்கு பணத்தாசையே கூடாது, இவன் சொத்தே சேர்க்கக்கூடாது என்கின்றன. அதன் பிரகாரமே இவன் வாழ்க்கை நடத்தி வேத சப்தத்தாலும் யஜ்ஞங்களாலும் லோகக்ஷேமத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்த வரையில் இவனிடம் மற்ற எல்லா ஜாதியாரும் குறைவில்லாத அன்பும் மரியாதையும் காட்டி வந்தனர். இவனையே உதாரணமாக, வழிகாட்டியாக, எக்ஸாம்பிள், கைட், மாடல் கொண்டார்கள். இப்போது தொழிலை விட்டுவிட்டு, கிராமத்தை விட்டு பட்டணத்துக்கு இவன் வந்து இங்கிலீஷ்காரன் தந்த படிப்பு, அவன் கொடுக்கிற உத்தியோகம், அவனுடைய வாழ்க்கை முறை இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு இதனால்தானே ஏதோ ரொம்பவும் நாகரீகத்தில் உயர்ந்துவிட்டது போல் தாட் பூட் என்று பண்ணியதை மற்ற ஜாதியினர் பார்த்தார்கள். இதுவரை நல்லதற்கெல்லாம் இவனை முன்னுதாரணமாக வைத்துக் கொண்டிருந்த அவர்கள் இப்போது ஒழுங்கு தப்பிப் போவதிலும் இவனையே பின்பற்ற ஆரம்பித்தார்கள். தாங்கள் பாட்டுக்கு திருப்தியோடு செய்து வந்த தொழிலை விட்டுவிட்டு, கிராமத்தையும் விட்டு, நகரவாசம், இங்கிலீஷ் லைஃப், இங்கிலீஷ் படிப்பு, வெள்ளைக்கார அரசாங்க உத்தியோகம் இவற்றுக்கு மற்றவர்களும் ஆசைப்பட ஆரம்பித்தார்கள். பிராமணனே புத்தியால் ஆகிற காரியங்களை 1000-10,000 வருஷங்களாக செய்து வந்திருக்கிறான் அல்லவா? ஆதியிலெல்லாம் இவனுடைய புத்தி கொஞ்சம் கூட தன்னலனுக்கு பிரயோஜனமாகாமல் சமூக க்ஷேமத்துக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டு வந்தது. இந்த தியாக விசேஷத்தாலேயே அது பிரகாசமான சாணை தீட்டிய கத்தி மாதிரி கூர்மையாக இருந்தது. இப்போது இவனுக்கு சமூக க்ஷேம நோக்கம் போய் தன்னலமான லௌகீக ஆசைகள் எல்லாம் வந்தபின் அந்த புத்தி பிரகாசம் மழுங்க வேண்டியதுதான். இவனுக்கென்று ஏற்பட்ட கடமைகளை செய்யவே முன்பு இவனுக்கு புத்தி வன்மையும் பகவத் பிரசாதமாக கிடைத்திருந்தது. கடமையை விட்டபின் அந்த புத்தி கூர்மை மழுங்க வேண்டியதுதான். ஆனாலும் சைக்கிளில் காலால் பெடல் பண்ணுவதை நிறுத்திய பிற்பாடு கூட ஏற்கனவே உந்திய வேகத்தின் விசேஷத்தால் கொஞ்சம் தூரம் அது பெடல் பண்ணாமலே ஓடுகிறதல்லவா? அந்த மாதிரி பிராமணன் ஆத்மீக விந்தைகளை விட்டு லௌகீக விந்தைகளில் போய் விழுந்த பின்னும் ஏற்கனவே தலைமுறை தலைமுறையாக இவனுடைய பூர்வீகர்கள் பெடல் செய்திருந்த பலம் இவனுக்கும் கொஞ்சம் மிஞ்சி இருக்கிறது. இவனாக பெடல் பண்ணாவிட்டாலும் அவர்கள் சேமித்து வைத்த புத்தி பிரகாசம் இவனுக்கும் இன்னமும் பாரம்பரியமாக கொஞ்சம் வந்தது. இந்த மூளை பலத்தினால்தான் இங்கிலீஷ்காரனின் படிப்பு முறையில் ஆச்சரியப்படும்படியாக தேர்ச்சி பெற்றான். அவர்களுடைய உத்தியோகம், சட்டம், தொழில்முறைகள் ஆகியவற்றை நுணுக்கமாக தெரிந்து கொண்டு இவற்றில் அவர்களுக்கே தெரியாத தந்திரங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற அளவுக்கு சதுரனாகிவிட்டான். முஸ்லிம்கள் ஆட்சி காலத்தில் கூட கெடாத வேத ரக்ஷணம் வெள்ளைக்காரர்கள் வந்தவுடன் ஏன் கெட்டது என்று ஒரு கேள்வி. இதற்கு காரணம் வெள்ளைக்காரர்களோடு புது சயின்ஸும் எந்திர சகாப்தமும் கூடவே வந்ததுதான். இதுவரைக்கும் தெரிந்திராத பல புது விஷயங்கள் இப்போது தெரிந்தன. விஷயம் என்று எடுத்துக்கொண்டால் இந்த சயின்ஸ்னால் பல உண்மைகள் தெரிய வந்தன. இது நல்லதுதான். ஆனால் இந்த விஷய ஞானத்தினால் காரியம் என்று செய்கிறபோது ஒழுங்கு தப்பி போகிறதற்கான சபலங்கள் ஏகப்பட்டதாக உண்டாகிவிட்டன. சயின்ஸ்னால் காரியம் செய்ய மிஷின்கள் உண்டாயின. எலக்ட்ரிசிட்டி, ஸ்டீம் பவர் எல்லாம் வந்தபின் வெகு விரைவில் பல காரியங்களை செய்து கொள்ள முடிந்தது. இவற்றால் பல சௌகரியங்களை செய்து கொள்ளலாம் என்றாயிற்று. ஆனால் இந்த சௌகரியங்கள் எல்லாம் இந்திரியங்களுக்குத்தான். இந்திரியங்களுக்கு சுகத்தை காட்டிவிட்டால் போதும், அது மேலே மேலே கொழுந்துவிட்டு கொண்டு ஆசைகளை விஸ்தரித்து கொண்டே போகும்.
இப்படியாக அவசியமில்லாத ஆத்மாவையே கெடுக்கிற சக சாதனங்கள் பெருகின. முன்பின் கண்டிராத இந்த சுகங்களின் ஆசை எல்லா தேச ஜனங்களையும் இழுத்த மாதிரி பிராமணனையும் இழுத்தது. வெள்ளைக்காரனோடு வந்த சயின்ஸ்னால் ஏற்பட்ட இன்னொரு பெரிய அனர்த்தம் அதுதான். ரொம்பவும் பகுத்தறிவு என்று சொல்லிக்கொண்டு நம்பிக்கையின் மீதும் அனுபவத்தினால் ஏற்பட வேண்டிய சமய விஷயங்களை பொய் புரளி என்று நினைக்க வைத்தது. முஸ்லீம் ஆட்சி காலத்தில் கூட தன் ஸ்வதர்மத்தை விடாதவன் இப்போது அதை விட்டு சௌக்கியங்களை தேடி வந்துவிட்டான். வெள்ளைக்காரனை விட டிப்பாக ட்ரெஸ் செய்து கொண்டு சிகரெட் குடிக்கவும் டான்ஸ் ஆடவும் சாமர்த்தியம் பெற்றுவிட்டான். தங்கள் வித்தைகளில் இப்படி கை தேர்ந்தவனுக்கு அவர்களும் நிறைய உத்தியோகம் கொடுத்தனர். இப்போதுதான் பெரிய அனர்த்தம் உண்டாயிற்று. இதுவரை தலைமுறை தத்துவமாக அவரவருக்கும் ஒரு தொழில் என்று ஏற்பட்டு ஜீவனோபாயத்துக்கு என்னடா செய்வோம் என்கிற கவலை இல்லாமல் நிம்மதி இருந்து வந்தது. இப்போது பிராமணனை பார்த்து மற்றவருக்கும் இப்படி பரம்பரையாக வந்த தொழிலை விட்டுவிட்டு பிரிட்டிஷ்காரன் தருகிற உத்தியோகம், அவனோடு வந்த தொழில்கள், பேங்கிங், ரயில்வே இவற்றிலேயே போய் விழுந்தார்கள். அதோடு மெஷின்கள் ஜாஸ்தியாக கைவேலையும் குறைந்ததால் சில தொழில்காரர்கள் கஷ்டத்துக்கு ஆளாகி வேறு உத்தியோகத்துக்கு வரவேண்டியதாயிற்று. இன்னாருக்கு இன்ன தொழில் என்ற வரையறை இல்லாமல் புதிதாக நம் தேசத்தில் தொழிலுக்காக போட்டி என்கிற பெரிய விபரீதம் உண்டாயிற்று. போட்டி என்று வந்துவிட்டால் சாதாரணமாகவே அப்புறம் பொறாமை, வயிற்றெளிச்சல், அசூயை, துவேஷம், சண்டை அத்தனை பட்டாளமும் அதன் கூட வந்துதானே ஆக வேண்டும். அதோடு கூட இங்கே விசேஷமாக முன்னே நான் சொன்னபடி பூர்வீகர்கள் பெடல் செய்து தந்திருந்த புத்திபலம் பிராமணனுக்கு அதிகமாக இருந்து படிப்பு, உத்தியோகம் இவற்றிலே இவன் முதன்மைக்கு வந்ததால் சமூகத்தில் ரொம்ப குறைச்சல் சதவீதமே இவனுடைய ஜனத்தொகையாக இருந்தாலும் சர்க்கார், காலேஜ், வைத்தியம், சட்டம் எல்லாவற்றிலும் இவனே ரொம்ப ஸ்தானங்களை கைப்பற்றியிருந்ததால் மற்றவர்களுக்கு இவனிடம் துவேஷம் வரத்தானே செய்யும். துவேஷத்தை கூடுதலாக்கினால் தன் ஆட்சியை ஸ்திரப்படுத்திக் கொள்ளலாம் என்று வெள்ளைக்காரன் கண்டுகொண்டான். ஆரியன் திராவிடன் ரேஸ் தியரியை கட்டிவிட்டான். ஒரு தாய் வயிற்று குழந்தைகளாக இருந்தவர்களிடையே பேதத்தின் விதைகளை நன்றாக போட்டுவிட்டான். போட்டி சூழ்நிலையில் ஏற்பட்டிருந்த கசப்பில் இந்த யுக்தி நன்றாக பலித்துவிட்டது. துவேஷம் ரெட்டிப்பாகிற மாதிரி பிராமணனே இன்னொன்றும் செய்தான். ஒரு பக்கத்தில் ஜாதி தர்மத்தை விட்டுவிட்டு இவனும் வெள்ளைக்காரனோடு சேர்ந்து பழைய ஏற்பாடு காட்டுமிராண்டித்தனமானது, ஒருத்தரை ஒருத்தர் சுரண்டுவது கூடாது என்றெல்லாம் சமத்துவம் பேசினாலும் இன்னொரு பக்கம் இவன் மற்றவர்களோடு ஒட்டி போகாமல் தான் ஏதோ உசத்தி என்று பெருமை கொண்டாடி கொண்டான். முன்பும் இவன் மற்றவர்களோடு ஸ்தூலமாக பிசிக்கலா ஒட்டி பழகத்தான் இல்லை. ஆனால் அதற்கு நியாயம் இருந்தது. பலவித காரியங்களை உத்தேசித்து அவரவருக்கும் ஆகாரம் முதலியவற்றிலும் மற்ற விஷயங்களிலும் வித்தியாசங்கள் இருந்தாக வேண்டியிருக்கிறது. அவர்கள் வேறு வேறு சூழ்நிலைகளில் இருந்தாக வேண்டியிருக்கிறது. ஃபில்மை கழுவுகிற இடம் இருட்டாகத்தான் இருக்க வேண்டும். சினிமா ஷூட்டிங் செய்கிற இடத்திலேயோ நிறைய வெளிச்சம் வேண்டும். ஒரே காரியாலயத்தில் கேண்டீனில் இருக்கிறவன் பரமசுத்தமாக கை காலில் அழுக்கில்லாமல் இருக்க வேண்டும். அங்கேயே மெஷினை துடைக்கிறவன் எண்ணெய் பிசுக்கோடு அழுக்கு சட்டை போட்டுக்கொண்டுதான் இருக்க வேண்டும். இதனால் இந்த சர்வர் அந்த மிஷின்மேனை விட உசத்தி என்று அர்த்தமாகுமா? இதே மாதிரி தன்னலமில்லாமல் புத்திபலத்தை பேணுகிறவன் பட்டினி கிடக்க வேண்டும். சைன்யத்தில் இருக்கிறவனோ மாம்சாதிகளுக்கு கூட விலகில்லாமல் புஷ்டியாக சாப்பிட்டாலும் தோஷமில்லை. ஆகாரம் வேறாக இருப்பதால் பிராமணனுக்கும் க்ஷத்ரியனுக்கும் துவேஷம் என்று அர்த்தமாகுமா? அதற்காக துவேஷமில்லை என்று இவன் ஸ்தூலமாக அவனோடு ஒட்டி வாழ்ந்தால், அவனுடனேயே உட்கார்ந்து கொண்டு இவனும் சாப்பிட்டால் அவனுடைய ஆகாராதிகளை எல்லாம் நாமும் தான் ருசித்து பார்ப்போமே என்ற சபலம் உண்டாகத்தானே செய்யும். அந்த சபலம் இவனை இழுத்து கொண்டு போய் கடைசியில் இவன் தர்மத்துக்கே ஹானி விளைவிக்கிற அளவுக்கு ஆகிவிடும். அந்தந்த சமுதாயத்துக்கு அந்தந்த குல தர்மம், பழக்க வழக்கங்கள், ஆகார முறைகள்தான் உகந்தவை. ஆனால் சமத்துவம் என்ற எண்ணத்தில் ஸ்தூலமாக எல்லோரும் பழகி அந்த தனித்தனி ஏற்பாடுகளை எல்லாம் பல பட்டறையாக குழப்ப ஆரம்பித்தால் அத்தனை காரியமும் கெட்டு மொத்தத்தில் பொது காரியமே சீர்குலைகிறது. இதனால்தான் அக்ரஹாரம், வேளாளர் தெரு, செரி என்று கிராமங்களில் பிரித்தார்கள். கிராமவாசத்தில் இது முடிந்தது. புதிதாக உண்டான நகரவாசத்தில் இது சாத்தியமாயிருக்கவில்லை. எல்லோரும் ஒரே மாதிரி ஷிஃப்டில் வேலைக்கு போய் ஒரே மாதிரி கேண்டீனில் உட்கார்ந்து ஒரே ஆகாரத்தை சாப்பிட வேண்டும். இப்படி பல தினசுகளில் கலந்து கலந்து இருக்க வேண்டும் என்று ஆகிவிட்டது. உபவாசாதி நியமங்களை கண்டிப்பாக அனுஷ்டிக்க வேண்டிய பிராமணன் எல்லாவற்றிலும் மற்றவர்கள் போலவே ஆகிவிட்டான். ஆபீஸ் நேரம், காலேஜ் நேரம் எல்லாம் இவனுடைய கர்மானுஷ்டானங்களுக்கு இடைஞ்சலாக இருந்தால் அவற்றையெல்லாம் காற்றிலே விட்டுவிட்டு மற்றவர்கள் போலவே ஆகிவிட்டான். இதுவரை இவன் அவற்றை அனுஷ்டித்தது மற்றவர்களுடைய க்ஷேமத்துக்காகத்தான், முக்கியமாகவே அதற்காகவே தான்.
தர்மகர்த்தா மாதிரி சமூகத்தின் பொருட்டு இவன் இந்த தர்மங்களை ரட்சித்து பிரயோஜனத்தை எல்லோருக்கும் தந்து வந்தான். இப்போது அவர்களோடு ஒன்று என்று சொல்லிக்கொண்டே அவர்களுடைய வயிற்றெரிச்சலுக்கு காரணமாக எல்லா ஸ்தானங்களுக்கும் போட்டியாக வந்துவிட்டான். இது போதாது என்று நியமங்களில் அவர்களை விட துளி கூட கட்டுப்பாடில்லாமல் வாழ்ந்தாலும் உள்ளூர அவர்களை விடத்தான் உயர்ந்தவன் என்று நினைத்து கொண்டிருந்தால் மற்றவர்களின் துவேஷம் ஜாஸ்தியாகத்தானே செய்யும். தானும் கெட்டு சந்திர புஷ்கரணியையும் கெடுத்தானாம் என்கிற கதையாக பிராமணன் தானும் தர்மத்தை விட்டு மற்றவர்களுக்கும் அவரவர் தர்மங்களை விடுகிற மாதிரி செய்துவிட்டான். தன் தர்மத்தை விட்ட பின் இவனுக்கு உயர்வு எதுவுமே இல்லை. தன் தர்மத்தை செய்தபோதும் கூட இவனாக உயர்வு பாராட்ட நியாயமில்லை. ஒவ்வொருவரும் ஒன்றை செய்கிறார்கள், நான் இதை செய்கிறேன் என்றுதான் அடக்கமாக இருக்க வேண்டும். ஆனாலும் தன்னலமில்லாமல் கடும் விரத நியதிகளோடு இவன் தூய்மையாக வாழ்ந்ததை பார்த்து மற்றவர்களே இவனுக்கு ஒரு ஏற்றம் கொடுத்து கௌரவித்து வந்தார்கள். இப்போது அதற்கெல்லாம் வட்டியும் முதலுமாக எல்லாரும் தன்னை தூற்றும்படி கரித்து கொட்டும்படி இவனே ஆக்கி கொண்டு விட்டான். ஹிந்து சமூகம் பாழானதற்கு பிராமணன்தான் காரணம் என்பது என் தீர்மானமான அபிப்பிராயம். சில பேர் இதற்கு சமாதானம் சொல்கிறார்கள். வேதாத்தியாயனம் யக்ஞாதி கர்மாக்களுக்கே பிராமணனுக்கு சதா சர்வகாலமும் தேவையாயிருந்து ஆயுட்காலம் முழுவதையும் அதற்கே செலவிடுவது அவசியமாயிருந்தது. இப்படி இவன் வேதம் ஓதுவது, வேள்வி செய்வது, சாஸ்திரங்களை ரட்சித்து தருவது என்றே பொழுது முழுவதையும் செலவழித்தால் இவனுடைய ஜீவனோபாயத்திற்கு என்ன செய்வது? இவன் பொருள் தேடி போக ஆரம்பித்தால் ஆயுட்கால பிறவி பணி நடக்காது. இந்த பிறவி பணிக்கோ பார்ட் டைம் போதாது. அப்படியே இவன் வயிற்றுக்காக வேறு வேலையும் வைத்து கொண்டால் ஆசாரங்களும் கெட்டுப்போகும். அதன் பின் பத்தியம் இல்லாத மருந்து போல் இவனுடைய அத்தியாயன வீரியம் குறைந்து போய் அதனால் லோகத்துக்கு கிடைக்கிற க்ஷேமம் நஷ்டமாகிவிடும். இதனால்தான் பிராமணன் மாத்திரம் யாசகம் செய்யலாம் என்று சாஸ்திரம் அனுமதித்தது. யாசகம் என்றில்லாமல் ராஜாக்களே இவனுடைய அத்தியாயனம், யக்ஞம், சாஸ்திர ரக்ஷணம் இவற்றால் ஏற்படுகிற சமூக ஸ்ரேயஸை முன்னிட்டு இவனுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு குறை வைக்க கூடாது என்று மானியங்கள் விட்டார்கள். பூதானம், கிரகதானம், கோதானம், ஸ்வர்ணதானம் எல்லாம் செய்தார்கள். ஆனாலும் அவர்கள்தான் கொடுக்கிறார்கள் என்று இவர்கள் வரம்பில்லாமல் வாங்கிக் கொள்ளக்கூடாது. அப்படி செய்தால் அது ரொம்பவும் இவர்களை இந்திரிய சுகத்தில் இழுத்துவிட்டு ஆத்மா அபிவிருத்தியை கெடுக்கும். அதோடு ரொம்பவும் கை நீட்டி வாங்கிவிட்டால் இவர்கள் கொடுக்கிறவனுக்கு பவ்யப்பட்டு சாஸ்திரங்களை அவர்கள் இஷ்டப்படி வளைத்து அர்த்தம் பண்ண வேண்டி வரும். நடுநிலைமை தப்பிப்போகும்படி நேரிடும். இந்த காரணங்களை உத்தேசித்து சாஸ்திர நாசங்கள் பிராமணன் உயிர் வாழ்வதற்கு அதமபட்சமாக எது தேவையோ அதற்கு மேல் ஒரு திருணமாத்திரம் கூட வைத்துக் கொள்ளக்கூடாது என்று விதித்தன. இந்த முறைப்படியே இவர்களும் ராஜாக்களின் போஷணையில் தங்கள் தர்மத்தை செய்து கொண்டு வந்தார்கள். இங்கிலீஷ்காரன் ராஜ்யம் வந்த பின் இவர்களுக்கு ராஜமானியங்கள் இல்லையே. இவர்கள் எப்படி எவ்விதமான வருவாயும் இல்லாமல் உயிர் வாழ முடியும்? அதனால்தான் இங்கிலீஷ் படிப்பு, சர்க்கார் உத்தியோகம் என்று இவர்கள் இறங்கும்படி ஆயிற்று. சந்தர்ப்ப சூழ்நிலை இவர்களை அப்படி நெறித்தது. அதற்காக இவர்களை கண்டிக்க கூடாது என்று ஒரு சமாதானம் சில பேர் சொல்கிறார்கள். இதில் கொஞ்சம் நியாயமும் இருக்கலாம். ஆனால் முழு நியாயமும் இல்லை என்றுதான் என் மனசுக்கு படுகிறது. மொகலாய சாம்ராஜ்யம், மொகல் எம்பையர், மற்ற பல சுல்தான் ஆட்சி எல்லாம் இருந்ததே. அப்போதெல்லாம் ஏதோ கொஞ்சம் பண்டிதர்கள் தர்பார் உத்தியோகத்துக்கு போனார்கள் என்றாலும் மற்றவர்கள் ராஜமானியம் இல்லாமலேதானே தங்கள் தர்மத்தை தொடர்ந்து செய்து வந்தார்கள். அக்ரஹாரம் காலியானது, கிராமம் பாழானது, வேத பாடசாலைகள் சூனியமானது, நிலங்கள் எல்லாம் சர்டிபிகேட்டுகளாக மாறினது. இந்த அனர்த்தங்கள் எல்லாம் சுமார் 100 வருஷத்து உட்பட்ட விஷயங்கள் தானே. அதற்கு முந்தின தலைமுறை வரை வைதீக தர்மம் உருக்குலையாமலேதானே இருந்திருக்கிறது. இதற்கு காரணம் ஹிந்து ராஜாக்கள் மட்டும்தான் என்றில்லை. ஹிந்து சமூகத்தில் மற்ற எல்லா வர்ணத்தாருமே வேத தர்மம் நசித்து போகக்கூடாது, பிராமண ஜாதி அழிந்து போகக்கூடாது என்று மனசார நினைத்து அதற்காக அள்ளி கொடுத்து காப்பாற்றி வந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் படிப்பதற்கு பிராமண பசங்கள் இல்லாததால் வெறிச்சோடி இருக்கிற நூற்றுக்கணக்கான பாடசாலைகள் இருக்கின்றனவே. இவற்றுக்கெல்லாம் முதல் போட்டு மூலதன வரைத்திருப்பது யார்? பெரும்பாலும் நாட்டுக்கோட்டை நகரத்தார்களும் கோமுட்டி செட்டிமார்களும் பண்ணையார்களான வேளாளர்களும் தான். நகரத்தார் செய்த கோயில் திருப்பணிக்கு கணக்கில்லை. அதே மாதிரி இந்த கோயிலுக்கும் வேதம் வேர். அது இருந்தால்தான் இந்த கோயிலில் பூஜையும் சாநித்தியமும் உண்டு என்ற நம்பிக்கையில் ஒரு ஆலய திருப்பணி செய்தால் ஒரு வேத பாடசாலையும் வைக்க வேண்டும் என்று அவர்கள் தமிழ்நாடு முழுவதிலும் வைத்திருக்கிறார்கள். வேளாளர்களில் பெரிய நிலச்சுவாந்தார்களாக இருந்தவர்களும் இப்படியே வேத பாடசாலைகளுக்காக அள்ளி கொடுத்திருக்கிறார்கள்.
இங்கிலீஷ்காரன் ராஜ்யம் வந்த பிறகும் அவன் காட்டிய சுகபோகிய ஜீவனத்தில் மயங்காமல் சாஸ்திரம் விதிக்கிற அளவுக்கு அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டதோடு மட்டும் பிராமணன் வாழ முற்பட்டிருந்தால் அவனுக்கு நிச்சயம் மற்ற சமூகத்தார் அதற்கான வசதிகளை செய்து தந்திருப்பார்கள். அவர்கள் அவனை கைவிடாத போதே இவனாகத்தான் அக்ரஹாரத்தை வேத பாடசாலைகளை விட்டுவிட்டு ஓடி வந்து விட்டான். மேல்நாட்டு நாகரிகத்தில் புதிதாக வந்த சயின்ஸினால் பெருகிவிட்ட போகிய வாழ்வில் இவனுக்கு ருசி வந்துவிட்டது. ஆத்மா அபிவிருத்திக்கு எந்த அளவு அவசியமோ அனுகூலமோ அந்த அளவிற்கு மட்டுமே சரீர போஷணம் செய்து கொண்டால் போதும் என்ற உயர்ந்த லட்சியம் போய்விட்டது. சாப்பாட்டுக்கே இல்லையே என்ற நிர்பந்தத்தின் மேல்தான் இவன் தர்மத்தை விட்டான் என்ற சமாதானத்தை ஒப்புக்கொள்வதற்கு இல்லை. அவசியத்துக்கு அதிகமான வஸ்துக்களில் இவனுக்கு துராசை வந்துவிட்டது என்று ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். கிராமத்தில் சாப்பிட வசதியே இல்லை என்றால் மெட்ராஸ் மாதிரி டவுன்களுக்கு வந்து ஏதோ வயிற்று கஞ்சிக்கு கிடைத்தவுடன் இவன் திருப்தி அடைந்துவிருக்க வேண்டியதுதானே? அப்படி திருப்தி அடைந்திருந்தால் சரி. நடைமுறையில் நாம் பார்ப்பது என்ன? மெட்ராஸில் 1000 ரூபாய் சம்பளம் வந்தால் கூட டில்லியில் 2000 தருகிறான் என்றால் இவன் அங்கே ஓடுகிறான். இங்கே ஏதோ கொஞ்சம் அனுஷ்டிக்க முடிந்த தர்வன்களையும் அங்கே போய் விட்டுவிடுகிறானே. அதற்கப்புறம் நியூயார்க்கில் $4000 சம்பளம் கிடைக்கிறது என்றால் கண்டத்தை விட்டு கண்டம் போய் கண்டபடி வாழ ஆரம்பித்து விடுகிறானே. கொஞ்சம் மிஞ்சியிருந்த ஆசாரங்களை கூட உதறி தள்ளி விடுகிறானே. மிலிட்டரியில் அதிக பணம் வருகிறதா, அதிலும் சேர்கிறேன், அங்கே மதுபானம் மாம்ச போஜனம் எல்லாம் பழக வேண்டியிருந்தாலும் பரவாயில்லை என்று பணத்துக்காக எதையும் செய்வதைத்தானே பார்க்கிறோம். ஆகையால் பிராமணன் ஸ்வதர்மத்தை விட்டதற்கு சொல்கிற சமாதானம் கொஞ்சம் கூட எடுபடவில்லை. நான் இதற்கு மேலேயே ஒரு படி போகிறேன். இங்கிலீஷ்காரர்களுடன் புது சயின்ஸுகள் யந்திர யுகம் எல்லாம் வந்ததால் நம்மவில மற்ற ஜாதிக்காரர்களுக்கு தானாக பழைய தர்மங்களில் பிடிப்பு போய்விட்டதாகவே வைத்துக்கொள்வோம். இங்கிலீஷ்காரர்கள் கிளப்பிவிட்ட ஆரிய திராவிட பேத உணர்ச்சியால் மற்ற சமூகத்தார் பிராமணர்களை ரட்சிக்க கூடாது என்று முடிவு கட்டியதாகவே வைத்துக்கொள்வோம். இதெல்லாம் யதார்த்தம், ஃபேக்ட் இல்லை. ஒரு பேச்சுக்காகத்தான் அசியம் பண்ணிக்கொள்ள சொல்கிறேன். வீட்டை விட்டு ஓடி எங்காவது படித்து உத்தியோகம் பார்த்தால்தான் ஒரு பிடி சோற்றுக்கு வழி உண்டு என்ற நிலை பிராமணர்களுக்கு வந்ததாகவே வைத்துக்கொள்வோம். இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டிருந்தால் கூட அவர்களை செத்தாலும் நம் தர்மத்தை விடாமல் செய்து கொண்டே சாக வேண்டும் என்று உறுதியோடு வேதாத்தியாயனத்தையும் கர்மானுஷ்டானத்தையும் விடாமல் இருந்திருக்க வேண்டும் என்கிறேன். ஆனால் முன் தலைமுறைக்காரர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் என்பதை பற்றி இப்போது சொல்லி பிரயோஜனமில்லை. அவர்கள் லோகத்தை விட்டே போய்விட்டார்கள். அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் என்கிறேனோ அதையேதான் இன்றைக்குள்ளவர்களுக்கும் சொல்கிறேன். அதாவது செத்தாலும் ஸ்வதர்மத்தை விடக்கூடாது. இப்போது மட்டும் சாகாமல் இருக்க போகிறோமோ என்ன? பணத்தை நிறைய சேர்த்து கொண்டு, ஆனால் அதைவிட நிறைய அவமானத்தை சேர்த்து கொண்டு, மற்றவர்களின் அசூயைக்கு காரணமாக இருந்து கொண்டு நமக்கான தர்மத்தை விட்டுவிட்ட பிரஷ்டர்களாக சாக போகிறோம். இதைவிட சாப்பாட்டுக்கு இல்லாவிட்டாலும் நம் கடமையை செய்தோம் என்று மூச்சிருக்கிற மட்டும் பட்டினி கிடந்தாவது வேத ரட்சணத்தை செய்து சாவது பெருமைதானே. இப்படி செய்வதால் மற்றவர்கள் நம்மை பூஷிக்கட்டும் அல்லது தூஷிக்கட்டும், அதை பற்றி நமக்கு என்ன வந்தது? யாருக்கும் போட்டியாக இல்லாதவரை நம்மை கண்டு நிச்சயம் யாரும் அசூயை, பொறாமை, வயிற்றெரிச்சல் படமாட்டார்கள் அல்லவா? காலத்துக்கு ஒவ்வாத அசட்டு பிச்சுக்கள் என்று கேலி வேண்டுமானால் செய்வார்கள், அதாவது பரிகசிப்பார்கள். பண்ணிவிட்டு போகட்டுமா? இப்போது மட்டும் குறைச்சலாகவா பரிகாசத்துக்கு ஆளாகி வருகிறோம்? நம் தர்மத்தை விட்டு ஊர் சிரிக்கிற நிலையில் வயிறு வளர்ப்பதை விட தர்மத்தை செய்து கொண்டு ஊர் சிரித்தாலும் சிரிக்கட்டும் என்றுதான் இருக்கலாமே, அல்லது சாகலாமே. ஒவ்வொருத்தன் என் தேசம் என்கிறான், என் பாஷை என்கிறான். அதற்காக சண்டை போட்டு உயிரை வேண்டுமானாலும் விடுகிறான். சுதந்திர போராட்டம் மாதிரி பெரிய விஷயங்கள் தான் என்றில்லை. ஏதோ ஒரு ஜில்லாவின் பகுதி இன்னொரு ஜில்லாவுக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக பிராணனை விடுவதற்கு சித்தமாக தானே தன்மேல் மண்ணெண்ணெயை கொட்டிக்கொண்டு தீக்குளிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். கொள்கைக்காக இதை இவர்கள் செய்கிற மாதிரி இங்கிலீஷ்காரனின் புது மோஸ்தர் வாழ்க்கை வந்தபோது பிராமணர்கள் பிராணனும் துச்சம் என்று பரம தியாகமாக தங்கள் தர்மத்தை ஏன் ரட்சித்திருக்க கூடாது? பிரத்தியானுடைய தர்மத்தை எடுத்துக்கொண்டு அதனால் பெரிய வசதி கிசதி பெறுவதை விட தன் தர்மத்திலேயே இருந்து கொண்டு சாகிறது மேல். நிதனம் ஸ்ரேயச சாவே சிலாக்கியம் என்றுதான் பகவான் கீதையில் சொல்லியிருக்கிறார். முஸ்லிம் ஆட்சியில் பிராமணர்கள் மாறாததற்கும் வெள்ளைக்காரன் ஆட்சியில் மாறிவிட்டதற்கும் என்ன காரணம் சொல்கிறார்கள்? வெள்ளைக்காரனோடுதான் புது சயின்ஸு, யந்திர சாதனங்கள் வந்தன. மோட்டார் கார், எலக்ட்ரிசிட்டி மாதிரி வகு சுருக்க காரியம் செய்து கொள்வதற்கான சாதனங்கள் வந்தன. அதுவரை நினைத்தும் பார்க்காத இத்தனை சௌகரியங்கள், சுக சாதனங்கள் வெள்ளைக்காரனோட வந்ததால்தான் அவற்றின் கவர்ச்சியால் இவன் இழுக்கப்பட்டு அவர்களுக்குரிய வழிகளிலேயே மோகித்து விட்டான் என்கிறார்கள்.
இது ஒரு காரணமாக இருக்கலாம், ஆனால் முழு நியாயமும் ஆகாது என்றுதான் என் மனசுக்கு படுகிறது. பிராமணனுடைய தேகம் இந்திரிய சுகத்துக்காக ஏற்பட்டதே அல்ல. அது லோக க்ஷேமார்த்தமாக வேதத்தை ரட்சிப்பதற்கு என்ன நியமங்களை அனுஷ்டானங்களை பின்பற்ற வேண்டுமோ அவற்றை செய்யவே ஏற்பட்டது. அதில் அதிகப்படியான எந்த போகிய வஸ்துவும் சேர்க்கக்கூடாது என்பதுதான் அடிப்படை தர்மம். அந்த தர்மத்தை, அதில் உள்ள தியாக பண்பை விட்டுவிட்டு நவீன உபகரணங்களால் சுலபத்தில் கிடைக்கிற சுகங்களுக்கு இவன் ஆசைப்பட்டது அடியோடு தவறுதான். பாதகமான சூழ்நிலையிலும் ஸ்வதர்மத்தை ரட்சிப்பதுதான் பெருமை. அப்படி அவர்கள் செய்யாதது பெரிய தப்பு. அதன் பலனைதான் இப்போது ஒரு தாய் வயிற்று குழந்தைகளாக இருந்த நம்மிடையில் வந்துவிட்ட துவேஷ உணர்ச்சியில் அனுபவிக்கிறோம். மற்றவர்களுக்கும் பெரிய கிளேசத்தை உண்டாக்கிவிட்டோம். முதலில் பிராமணனுக்கு காலேஜிலே இடமில்லை, வேலை இல்லை என்று ஆனதே, பிறகு படிப்படியாக மற்றவர்களுக்கும் அதே கதிதான் என்கிற நிலைக்கு முற்றி இருக்கிறது. மனித சக்தியினாலேயே கிராம வாழ்க்கையை எளிதாக நடத்திய மட்டும் எல்லாம் சரியாக இருந்தது. எந்திர சக்தி, ஆலை தொழில் எல்லாம் வந்து தேவைகளும் ரொம்ப அதிகமாகி வாழ்க்கையே சிக்கலாகிய காம்ப்ளிகேட்டட் ஆன இன்றைய நிலையில் காலேஜ் அட்மிஷன், வேலை இவற்றுக்கு எல்லோருமே திண்டாடும்படியாகத்தான் ஆகியிருக்கிறது. இப்போது என்ன பரிகாரம், ரெமெடி? பிராமணர்கள் எல்லோரும் இப்போதிருக்கிற வாழ்க்கை முறைகளை விட்டு அத்தியாயனத்துக்கு திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கிறீர்களா என்று என்னை கேட்டால், அப்படி நான் எதிர்பார்க்கிறேனோ இல்லையோ, அது காரிய சாத்தியமாக உங்களுக்கு தோன்றுகிறதோ இல்லையோ, அவர்கள் இப்படித்தான் செய்தாக வேண்டும் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். நம் மூல தர்மமே பறிபோய்விட்டது என்று வாயை மூடிக்கொண்டு பார்த்து கொண்டிருப்பதற்கு குருபீடம், ஆசாரியஸ்தானம் எதுவும் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. முடியாததாக தோன்றினாலும் கூட அப்படிப்பட்ட நல்ல லட்சியங்களையும் முடித்து காட்ட வேண்டும் என்று சொல்வதற்குத்தான் மதங்கள், மடங்கள் இருக்கின்றன. இந்த லட்சியத்துக்குத்தான் அவை தங்கள் பூரண சக்தியையும் செலவழித்து பாடுபட வேண்டும். சத்தியாகிரகத்தால் வெள்ளைக்காரனை போக பண்ணுவதாவது இதெல்லாம் நடக்காத காரியம் என்று சொன்னவர்கள் இருக்கத்தான் செய்தார்கள். நடக்க முடியாது என்று நினைத்த எத்தனையோ இந்த உலகத்தில் நடந்துதான் இருக்கிறது. இது நடக்க முடியாத விஷயம் என்று நினைத்து தர்மத்தையும் சத்தியத்தையும் விட்டு கொடுத்து பேசுவது எனக்கான காரியமில்லை. நடத்துவதும் நடத்தாததும் உங்கள் கையில் இருக்கிற விஷயம். நான் செய்யக்கூடியது எல்லாம் நம்முடைய தர்ம சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறவைகளை அழுக்காமல் சலிக்காமல் உங்கள் காதில் போடுவதுதான். சாஸ்திரங்கள் எவற்றை உங்கள் கடமை என்று விதித்திருக்கின்றனவோ அவற்றை உங்களுக்கு எடுத்துச் சொல்லி, எத்தனை பிரதிகூலங்கள் இருந்தாலும் நீங்கள் அதன்படிதான் நடக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதுதான்.